ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு பெரிய பொட்டேட்டோ எடுத்துக்கணும். பொட்டேட்டோவை பீல் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு ஒரு ½ சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது புரட்டாசி மாதம் வர இந்த டைமில் நான்வெஜ் மிஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ரெசிபியாக இருக்கும். நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி, நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்து இதில் நல்லா அந்த பேட்டரில் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். 10 to 15 minutes இது அப்படியே நம்ம வச்சிடலாம். நல்லா அந்த பேட்டர் எல்லாமே இது கூட நல்லா மோஜ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி தவாவில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். தவாவில் எண்ணெய் நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு பொட்டேட்டோவுமா எடுத்து வச்சு 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரச சாப்பாடு, பருப்பு சாதம் இந்த மாதிரி இது கூடயும் நம்ம சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகி நல்லா அந்த பொட்டேட்டோ நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃப்ரை ஆகும். பொட்டேட்டோவும் நல்லா பாயில் ஆகிருக்கும். வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மேலே கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளை வந்து ட்ரிஸ்லிங் பண்ணியிருக்கேன். எள்ளு கூட சாப்பிடும்போது இது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.